வணக்கம், இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் 2005 அந்த ஓல்டு புக் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நடந்த குரூப் 4ல் வந்து என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். புக்ஸை தாண்டி வேர்ச்சொல் மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. வேர்ச்சொல் மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. கீழே உள்ள எடுத்துக்காட்டை படித்து அறிக. பின்பு அட்டவணையினை நிறைவு செய்க. எடுத்துக்காட்டு வேர்ச்சொல் பாருங்கள். ஓடிய அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து ஓடு. சென்ற அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து செல்லு. நின்ற இதுக்கான வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா நெல். நான் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். நெல். ஸோ நின்ற பார்த்தீங்கன்னா நெல். விலங்கிய இதுக்கான வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு. தொழுத இதுக்கான வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொழு. படித்த இதுக்கான வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா படி. ஸோ வேர்ச்சொல் வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அடுத்து இரவும் பகலும். இதிலுள்ள இரவு பகல் என்பன ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருளுடையன ஆகும். இத்தகைய தொடர்களை கீழுள்ள வாக்கியங்களிலிருந்து எடுத்தெழுதுக. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ்லேருந்து எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எழிலன் எல்லாரிடமும் வெறுப்பின்றி பேசுவான். இதில் வந்து பார்த்தோன்னா எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வெறுப்பு. அதே மாதிரி அடுத்த வார்த்தை பாருங்கள். சோலைமதி அல்லும் பகலும் உழைத்ததால் உயர்ந்தாள். இந்த இடத்துல எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அல்லும் பகலும். ஸோ அல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இரவு அப்படின்ற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா தரும். அடுத்து நாம் ஏற்றத்தாழ்வின்றி அனைவருடனும் பழக வேண்டும். இந்த இடத்துல எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. இருட்டில் நடந்து செல்லும் போது மேடு பள்ளம் தெரிவதில்லை. மேடு பள்ளம். ஸோ இந்த இடத்துல எதிர்ச்சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம். அடுத்து வேறு சில எதிர்ச்சொற்கள் பாருங்கள். நல்லார் அப்படின்னா அல்லார். ஆற்றார் இதுக்கான மீனிங் என்னென்னா தாங்கிக் கொள்வர். இதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தேய்வர் துன்பொருவர். சில அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பல. அடுத்து மயங்கொலிகள் பாருங்கள். புறா டேஸில் விழுந்தது. இதுக்கு சரியான நம்ம லகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதணும். இதுக்கு சரியான வார்த்தை என்ன வரும்னா இரண்டாவது வலையில். நாய் டேஸ் அழுதது. இதுக்கு வலியால் அழுதது. அதிகாலை கண் டேஸ் நல்ல பழக்கம். விழித்தல் நல்ல பழக்கம். அடுத்து பாருங்கள். சங்கரன் வழி தெரியாமல் டேஸ் விழித்தான். ஸோ இது நம்ம வந்து சரியான மீனிங்கை வந்து எடுத்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அதோடைய பொருளே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ அடுத்து வேறு சில எதிர்ச்சொற்கள் பாருங்கள். ஓடு மீன் இதுக்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன். ஓட அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர. அடுத்து தொகைச்சொற்கள்னால் ஒன்றுமே கிடையாது. தமிழ் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம விரித்து எழுதணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து முத்தமிழ் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ்னால் நம்மளுக்கு இயல் இசை நாடகம். இந்த முத்தமிழ் நம்மளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். நாற்றிசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இதை எப்படி பிரிக்கலாம்னா 4 திசை அப்படின்னு பிரிக்கலாம். ஐம்பொறி இதை எப்படி பிரிக்கலாம்னா 5 பொறி. எண் திசை இதை வந்து பார்த்தோன்னா எண் திசை. எண் என்பது இங்கு 8ஐ குறிக்கும். நவதானியம் தானியங்கள். இந்த இடத்துல நவ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். அடுத்து சொல்லாட்சி திறன். தமிழாசிரியர் தலை சிறந்த ஒருவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து உரையாற்ற வேண்டுமென கூறினார். கோடிட்ட தொடரை கவனிக்கவும். தலை என்னும் சொல் உடலின் உறுப்பாகிய தலையை குறிக்கவில்லை. மிக என்னும் பொருளை தருகிறது. தலை என்னும் சொல் பிரிதொரு சொல்லோடு சேர்ந்து வேறு பொருள் தருவதாக பல தொடர்கள் உள்ளன. அதாவது இது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். அதாவது ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பழைய ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். தலை மறைவாயினான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மறைந்து வாழ்ந்தான். தலை மறைவாயினான் மறைந்து வாழ்ந்தான். தலைக்குனிவு இகழ்ச்சி. தலை தாழ்ந்து மரியாதை செய் ஏற்றுக்கொள்.
தலைக்கணம் செருக்கு அகம்பாவம். தலைக்கணம் செருக்கு அகம்பாவம். அடுத்து குறிநெடில் வேறுபாடு பாருங்கள். கோடிட்ட இடங்களில் அமைய வேண்டிய சொற்களின் இறுதி எழுத்துக்கள் அடைப்பிற்குள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் எழுத்தையும் அறிந்து அவற்றை நிரப்பவும். எடுத்துக்காட்டு, உடல் டேஸ் இல்லாமல் அசையாது. உடல், இதுக்கு என்ன சரியான வார்த்தை வரணும்? உயிர் இல்லாமல் அசையாது. அதே மாதிரி பாருங்கள், உமியை டேஸ் பறக்கும். உமியை கீழே ஆன்சர் இருக்கு, ஊதினால் பறக்கும். அடுத்து பாருங்கள், காவலர் டேஸ் சுற்றி வந்தனர். காவலர் ஊரை சுற்றி வந்தனர். பனி பெய்தால் டேஸ். பனி பெய்தால் குளிரும். வெண்மை நிறமானது டேஸ். வெண்மை நிறமானது சுண்ணாம்பு. காலையில் கிழக்கில் டேஸ் தோன்றும். காலையில் கிழக்கில் சூரியன் தோன்றும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குறில் எழுத்துக்கள் பாருங்கள். கும்மி, சுவர், நடனம், பொம்மை, கரகம், செம்பு, மண், உலோகம், முருகன். மறுபடியும் படிக்கிறேன். குறில் கும்பி, சுவர், நடனம், பொம்மை, கரகம், செம்பு, மண், உலோகம், முருகன். நெடில் எழுத்துக்கள் பாருங்கள். காவடி, நாட்டியம், கோலாட்டம், ஓவியம். காவடி, நாட்டியம், கோலாட்டம், ஓவியம். ஸோ இதற்கு சரியான குறில் நெடியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதணும். இப்போ படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான நெடில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம். அடுத்து குறிலுக்கு டேஸ் கொடுத்துட்டு நெடில் கொடுத்துருக்காங்க காலம். அப்போ இதுக்கு களம். அடுத்து டேஸ் கொடுத்துட்டு ஏரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரி. குறிலில் அடை கொடுத்துருக்காங்க. அப்போ நெடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை. குறிலில் அடை கொடுத்துருக்காங்க. அப்போ நெடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தி காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபு தொடர்கள் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இப்போ பாருங்கள், கருதி தின்றால் கெடவில்லை. கருதி தின்றால் கெடவில்லை. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை. நாவுக்காக வாழாமை வேண்டும். இதற்கு சரியான ஆன்சர் வந்து விதித்தல் உடன்பாடு. சுவையை கருதி வாழ்வதோ, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினா. அடுத்து கொஞ்சம் அடக்கு நாவையே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை. அடுத்து பாருங்க, கீழுள்ள பேச்சு வழக்கு சொற்களை திருத்தி சொற்களாக மாற்றி எழுதவும். இப்போ நம்மளுக்கு பேச்சு வழக்கு சொற்கள் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம திருத்தி என்ன பண்ணணும்? எழுத்து வழக்காக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அது சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. இது சரியான எழுத்து வழக்கு என்னது? பேசுகிறது. அதே மாதிரி கூவுது அப்படின்னு இருக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னது? கூவுகிறது. பறக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறது. வெளுக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளுக்கிறது. அடுத்து பரவுது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு பரவுகிறது. தொல்லுது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு தொல்லுகிறது. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். நன்றி.